अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रपाठकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. पवित्र इंद्रियाणि नदिकரையில் அமர்ந்து மௌலி ஞானேஸ்வர மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை 19வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். என் சொந்த மகிமையில் நிலை பெற்றிருக்கும் எனக்கு, அதை ஒவ்வொரு வாட்டியும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, சொந்த மகிமையில் நிலை பெற்றிருக்கும் என்னவோ நினைச்சிட வேணாம். ஜஸ்ட் பிரம்மஸ்வரூபத்தில் நிலை பெற்றிருக்கும் எனக்கு, என்னுடைய ஒரிஜினல் கான்சியஸ்னஸில் நிலை பெற்றிருக்கும் எனக்கு, ஸ்வரூப சுகத்தில் நிலை பெற்றிருக்கும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? எனக்கு கனவு நிலையோ அல்லது ஆழ்ந்த உறக்க நிலையோ இல்லை, விழிப்பு நிலையோ அல்லது அவற்றை கடந்த 4ஆம் நிலையான துரியமும் இல்லை, நிச்சயமாக எந்த பயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவஸ்தாத்ரயா என்று அழைக்கப்படுகின்ற இந்த நினைவு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், துரியம் என்ற ஒரு 4 அவஸ்தைகள் உண்டு என்றும் இது ரொம்ப விரிவா நம்ம நிறைய கிளாஸஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த நிலைகள் எல்லாம் முழுக்க முழுக்க மாயை அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். கனவு, அப்புறம் நினைவு, அப்புறம் ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரூஃப் பண்ணிட்டு கடைசியில் துரியம் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு அதுதான் உண்மைன்னு நான் சொல்லுவோம். பட் இங்கே எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன்னா துரியமும் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் சேர்த்தே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஷயத்த லைட்டா கிளான்ஸ் விடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனவுல இருந்து நம்ம போவோம். கனவு உலகம் அப்படின்றது எல்லாரும் அனுபவிச்ச ஒரு உலகம். அது நம்ம தூங்கினதுக்கு அப்புறமா நமக்கு ஏற்படுகின்ற ஒரு அனுபவமாக இருக்கின்றது. பட் அந்த அனுபவத்துல பார்த்தீங்க அப்படின்னா, as long as if you are in a dream, அந்த கனவு கண்டு கொண்டிருக்கின்ற வரைக்கும் நீங்க பிரத்யட்சமா எப்படி இந்த நிஜ உலகத்துல நீங்க என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அடைகிறீங்களோ அதே எக்ஸ்பீரியன்சஸ் நீங்க அடைவீங்க. அதாவது சுகம் வரும்போது சுகமாகவும், துக்கம் வரும்போது துக்கமாகவும், பயம் வரும்போது பயமாகவும், இப்படி இந்த நிஜ வேர்ல்டு அப்படின்னு நீங்க நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த சோ கால்டு நிஜ வேர்ல்டுல what a kind of experience நீங்க அடைகிறீங்களோ absolutely similar experience we have in the dream also, இல்லையா? விழித்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே மாயான்னு உணர்ந்துட்டு அதை இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டோம், அதுக்கு வேலிடே கொடுக்க மாட்டோம், வேல்யூவே கொடுக்க மாட்டோம், அதை பத்தி கவலையே பட மாட்டோம், அதை நினைக்க கூட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அது எப்போன்னா அது விழிச்சதுக்கு அப்புறம் தான் ஆகுமே தவிர விழிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யூ கேன் நாட் ஃபைண்ட் எனி பிக் டிஃபரன்ஸ் இல்லை, நோ டிஃபரன்ஸ் அட் ஆல்னு நான் சொல்லிடுவேன். இந்த நிஜ உலகத்துக்கும் அந்த கற்பனை உலகத்துக்கும் பெருசா டிஃபரன்ஸே இருக்காது. யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இல்லையா? சரி, அப்போ இந்த கனவு அப்படிங்கறத நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம். ஆனா அது உண்மை இல்லை அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அனுபவமாக இருக்கின்றது. சரியா? இப்ப நெக்ஸ்ட் தான் அந்த விழித்ததுக்கு அப்புறமா ஒரு அனுபவம் வருது அப்படின்னு சொல்றோம். அது நிஜ உலக அனுபவம் அப்படின்னு சொல்றோம். இந்த நிஜ உலக அனுபவம் அப்படிங்கிறது தான் நம்ம நம்புறோம். அது இப்ப கூட நம்ம அடிக்கடி நம்ப வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கு. சரியா? அது நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா எல்லா அத்வைத கிரந்தங்களும் ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்கின்ற விஷயம் கனவும் நனைவும் ஒன்றே அப்படின்னு. இது நம்ம பிராக்டிக்கலா நிறையவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். on what basis you say that this waking world is real அப்படின்னு கேட்டா நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சத்தியம் அப்படின்னா நிரந்தரமாக இருக்கிறதுக்கு பேர் தான் சத்தியம். ஆனால் அந்த நினைவு உலகம் அப்படிங்கிறதும் உன்னுடைய அனுபவத்துல நிரந்தரமா இல்லை. இன்ஃபேக்ட் கனவு உலகம் இருக்கும்போது இந்த நிஜ உலகம் இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் டீப் ஸ்லீப் அப்படிங்கிற அந்த ஒரு அவஸ்தையில அந்த நினைவு உலகம் இல்லவே இல்லை. அப்போ இந்த நினைவு உலகம் அப்படிங்கிறது எப்படி கனவு வந்து போகுதோ இந்த மாதிரி இந்த நினைவு உலகமும் கூட வந்து போகின்ற ஒரு அவஸ்தையாகத்தான் இருக்கின்றன. அப்போ நமக்கு மூவிதமான அவஸ்தைகள் வந்து போகின்றன. ஒன்னு நினைவு, இன்னொன்னு கனவு, இன்னொன்னு ஆழ்ந்த உறக்கம். யாரும் தூங்காமலும் வாழ முடியாது, கனவு காணாம வாழ முடியாது. அண்ட் அப்கோர்ஸ் நிஜ உலகத்துல இப்படி 3 அவஸ்தைகள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த 3மே மாறி மாறி நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்குமே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய உண்மை, இல்லையா? சரி, இப்போ இந்த 3 அவஸ்தைகளுமே மாறி மாறி வந்து கொண்டிருக்குன்ற ஒரு காரணத்தை வச்சே சொல்லிடலாம் இந்த 3மே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எதுவுமே பெர்மனண்டா இல்லை, இல்லையா? அதனால இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். எது உண்மைன்னு சொல்றதுங்க? கனவு மட்டும் பொய்ன்னு சொல்றியே, கனவு கண்டு கொண்டிருக்கின்ற வரைக்கும் நிஜம் பொய் தானே.
நீ சொல்லி கொண்டிருக்கிற இந்த நிஜ உலகம் கனவு உலகத்துல இருக்கிற வரைக்கும் பொய் தானே. இந்த உலகத்துல இருக்கும்போது அதை பொய்ங்கிற, அந்த உலகத்துல இருக்கும்போது இது பொய் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே பொய்யா தானே இருக்க முடியும் என்ற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ஈஸியா புரியலாம். இல்ல நிஜ உலகம் உண்மைப்பா, இல்லப்பா அது உண்மைப்பா உண்மை டீப் ஸ்லீப்ல என்னையா இருக்கு, அங்க ஒண்ணுமே இல்லாம நீ இருக்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் மட்டும்தான் இருக்கு இல்லையா. எதுவுமே இல்லாமல் நான் இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது, பட் ஸ்டில் வி தேர், நான் இருக்கிறேன் அவ்வளவுதான். இப்படி எப்படி இருக்கேன் அப்படி இருந்தேன் அப்படி எதுவுமே எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் இருக்க முடிகிறது அப்படிங்கிற ஒரு அவஸ்தை. அப்ப இந்த ரெண்டுலயுமே அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இந்த ரெண்டு உலகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இதையெல்லாம் வைத்து நம்ம என்ன முடிவு பண்றோம் அப்படின்னா இல்லை இல்லை என்று முடிவு பண்ணுகின்றோம். மூன்று அவஸ்தைகளும் இல்லை என்பதை சுலபமாக முடிவு பண்ணுகின்றோம். அப்போ நான்காவதா ஒரு அவஸ்தையை பத்தி பேசப்படுகிறது, துரியாவஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா இந்த மூணுக்கும் அதிஷ்டானமாக இருக்கும், அது மட்டுமே இருக்கும், அதில் தான் இந்த தோற்றங்கள் ஏற்படுகின்றன. அப்ப அதிஷ்டானம் அப்படிங்கிறது உண்மை. இப்போ தங்கம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வளையலாக கம்மலாக அல்லது கொலுசாக அப்படின்னு விதவிதமான மாற்றங்களுக்கு உட்பட்ட போதும் எது மாறாமல் இருக்கின்றது அப்படின்னா தங்கம் மாறல, தங்கம் தங்கமாவே இருக்கு. ஆனா தங்கத்தினுடைய வடிவங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அப்ப இந்த வேஸ் கோல்டு அப்படிங்கிறது கோல்டாவே தான் இருக்கும். அதனுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்க உரசி பார்த்தீங்க அப்படின்னா, சேஞ்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கொலுசா இருக்கும் போதும் கோல்டு தான், கமலா இருக்கும் போதும் கோல்டு தான், அது எதுவா இருந்தாலும் கோல்டு தான். ஏன்னா கோல்டே தான் அப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ the gold is not changing but its name and form are changing. அதனுடைய உருவமும் நாமமும் பெயரும் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ இந்த உண்மை இல்லாத தோற்றம் எது, கொலுசும் உண்மை இல்லை. ஏன்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு அது தேஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் அதை உருக்கி வேறையா மாத்திடுவான். அப்போ அந்த கொலுசால் ஐ மீன் தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா அது இப்ப இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாம போயிடுது, நிரந்தரமா இருக்காது. அப்ப நிரந்தரமா எது இருக்கும்னா தங்கம் நிரந்தரமா இருக்கும் என்ன நம்ம உதாரணம் சொல்லுகின்றோம் அல்லவா. அந்த அடிப்படையில நம்ம இந்த மூணு அவஸ்தைகளுக்கும் அடிப்படையாக ஒன்று இருக்க வேண்டும், அதற்கு துரியாவஸ்தா என்று பெயர். இந்த துரியவஸ்தையில் இந்த மூன்று அவஸ்தைகள் நிகழ்கின்றன. இப்படும் அந்த தங்கத்துல எப்படி நகைகள் இருக்கின்றனவோ அப்படி துரியத்திலே இந்த மூன்றும் இருக்கின்றன. அப்ப துரியாவஸ்தையிலே தான் டீப் ஸ்லீப்பும் இருக்கு, துரியாவஸ்தையிலே தான் கனவும் இருக்கு, துரியாவஸ்தையில தான் வேக்கிங் வேர்ல்டு இருக்கு. பட் துரியாவஸ்தைங்கிறது சத்தியம் என்றும் இதெல்லாம் மித்தியை என்றும் சொல்லப்படுகிறது. இது வந்து ஜென்ரலா நம்ம வந்து அவஸ்தாத்ரயா அப்படிங்கிற பேசிஸ்ல நம்ம புரிஞ்சுன்ற ஒரு விஷயம், சரியா. ஏன்னா அதை வச்சுதான் நான் இந்த உடல் மனம் புத்தியாக இருக்க முடியாது, நான் பிரம்ம சுதுரம் அதிஷ்டானம் இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக அதிஷ்டானமாக இருப்பவனே நான் எப்படின்னு எல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்க அவசியப்படுகிறது, சரியா. ஸோ அதனால இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பட் கடைசியில ஒரு வரியை போட்டாரே, துரியாவஸ்தையும் நான் இல்லைன்னு சொன்னாரே, ஏன்னா அதுல அப்படித்தானே இருக்கு. அதாவது என்னுடைய சொரூபத்துல நிலைச்சிருக்கும் போது கனவு இல்லை, ஆழ்ந்த உறக்கம் இல்லை, விழிப்பு இல்லை, ஆனா கடந்த நான்காம் நிலையோ துரியம் அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரியா. அது ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அதை டெய்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் நானாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ அதை சொல்றதுக்கு இன்னொன்னு இல்லை, அது அதுவாகவே இருக்கும். அப்ப துரியாவஸ்தா அப்படிங்கிறது அது ஒரு தனி அவஸ்தைன்னு சொல்லும் போது அப்ப வேற ஒரு அவஸ்தை இருக்கு போல அப்படின்னு ஆயிடும். துரியத்தில் இருந்து கொண்டே கனவு, துரியத்தில் இருந்து கொண்டே நினைவு, துரியத்தில் இருந்து கொண்டே ஆழ்ந்த உறக்கம், இப்படி துரியாவஸ்தை என்பது தனி அவஸ்தை அல்ல, ஒரு தனிப்பட்ட அவஸ்தைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இட் இஸ் தி பேஸ். இப்போ ஒண்ணு சொல்றேனே, தங்க அவஸ்தைன்னு தனியா இருக்கா அப்படின்னா, தங்கத்துல தான்டா நகையே பண்ணிருக்க, அப்ப நகை அப்படிங்கிறது ஒரு அவஸ்தைன்னா தங்கம் இன்னொரு அவஸ்தையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அப்படி இல்லை. தங்கம் தங்கமாக இருந்து கொண்டே இருக்கும் போதேதான் அது நகையாகவும் இருக்கிறது. அப்ப தங்கம் தங்கத்தன்மையில் இருக்கும்போது நகைத்தன்மையில இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அப்ப நகைத்தன்மையாக இருக்கும் போதும் அது தங்கத்தன்மையோடு தான் இருக்கிறது. அப்ப எந்த அவஸ்தையில் இருக்கும் போதும் அந்த அவஸ்தை எப்படிங்கிறது அவஸ்தைன்னு சொல்ல வேணாங்கிறார். ஏன்னா கான்ஸ்டன்டா பெர்மனண்டா இருக்கு. அப்ப அது அவஸ்தைன்னு சொன்னா மாறிக்கிட்டே இருக்கிறது பேர் அவஸ்தைன்னு கொடுத்த. இப்ப இந்த அவஸ்தை, அப்போ அந்த அவஸ்தை, இப்ப இந்த அவஸ்தை அப்படின்னு சொல்ற. துரியா அவஸ்தைன்னா எப்போதும் இருக்கின்ற அவஸ்தை அல்லவா. எப்போதும் இருக்கின்ற ஒன்றை அவஸ்தை என்று சொல்லக்கூடாது அல்லவா. சத்தியத்தை ஏன் நீ அவஸ்தை என்று சொல்லணும்? அதனால துரியம் என்பதை ஒரு அவஸ்தையாக நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிற காரணத்தினால இந்த துரியமும் இல்லை, நான்காம் நிலையான துரியமும் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியது இருக்கு. பட் டசன்ட் மீன் தட் அது இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் வந்து அதற்கு ஆதாரமாக அதிஷ்டானமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இல்லை என்று சொல்வதற்கு வேறொன்று இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னா கனவு இல்லைன்னு சொல்றதுக்கு நினைவு இருக்கு, நினைவு இல்லைன்னு சொல்றதுக்கு கனவு இருக்கு.
நினைவும் கனவும் ரெண்டுமே இல்லைன்னு சொல்றதுக்கு ஆழ்ந்த உறக்கம் இருக்கு, சரியா? இப்படி ஒன்னு இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னொன்னு இருக்கு. ஆனா துரியத்தை இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னொன்னு இருக்கா? அட துரியம் தாண்டா எல்லாமுமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இது இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னொன்னு இல்லை இல்ல. அப்ப அவஸ்தைன்னு சொன்னா ஒன்னு இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னொன்னு இருக்குன்னு ஆயிடும். ஆனா இதையும் ஒரு அவஸ்தைன்னு சொல்லிட்டேன்னா அப்ப இதை இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னொன்னு இருக்குன்னு ஆயிடும் இல்லையா என்ற ஒரு அடிப்படை கண்ணோட்டத்தில் தான் இவர் அழகாக துரியமும் இல்லை அப்படின்னு அழகா சித்தரிச்சிருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் இதை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எந்த அவஸ்தைகளும் இல்லை அப்படிங்கிறது இந்த 5வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். நிச்சயமாக எந்த பயமும் இல்லை. பயமும் இல்லை அப்படிங்கிற அவஸ்தையே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் பயம் எங்கேருந்து வரப்போகுது? நினைவு கனவு இது எல்லாமே மாயா அப்படின்றப்போ ஒன்னும் இல்லை. இப்படி புரிஞ்சுக்கோங்களேன், கனவு அவஸ்தையில் பயப்பட்டானா? கனவில் இருக்கின்றவரை பயப்பட்டானா? நினைவு அவஸ்தையில் பயப்பட்டானா? ஆமா, அப்பப்போ பயப்படுவான். அது வர்ற கனவு பொறுத்தது அல்லது வர்ற நிகழ்வை பொறுத்து. டீப் ஸ்லீப்பில் பயப்பட்டானா? கண்டிப்பா பயப்படலைங்கிறது தான் உண்மை. பட் டீப் ஸ்லீப்லயே பயப்படல. அப்புறம் இந்த துரியாவஸ்தைக்கும் தாண்டி இருக்கின்ற அந்த பிரம்ம அவஸ்தையில பயம் இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்காது. சோ மாயையில மேபி இருக்கலாம், ஆனா மாயை கடந்த நிலையில் இருக்கின்ற பிரம்மஸ்வரூபத்திற்கு பயம் இருக்காது அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டபிள் தான். ஸோ அதுதான் கடைசியா சொல்லி முடிச்சிருக்காரு. நான் அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். நம்ம இதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். பிரதிபாசிக்க சக்திங்கிறத விழிப்புணர்வாகவும் என்னுடைய கற்பனை தான் எல்லாமே அப்படிங்கும்போது அங்க எதுவுமே அது தப்புன்னு சொல்ல முடியாது. வரக்கூடிய அந்த என்ன டிஃபிகல்ட்டிஸ்னாலும் என்னுடைய கற்பனையினாலதான் அது நிகழுது அப்படிங்கும்போது அங்க நான் சாட்சியா இருந்து பார்க்கலாம். அப்புறம் 2வதா நம்ம விவகாரிக்க சக்தியிலையும் கனவு உலகத்திலையும் நான் நினைச்சதுதான் அந்த கனவுல பிரதிபலிக்குதே தவிர அங்க ஈஸ்வரன் செயலாற்றுறான் அப்படிங்கும்போது அங்கேயும் நான் தான் இருக்கேன். அதை தாண்டி பாரமார்த்திக சக்தியிலையுமே ஆழ்ந்த உறக்கத்திலையுமே ஏதோ ஒரு இன்டென்சிட்டி ஆஃப் உணர்வு இருக்கு. அதுலதான் நான் தூங்குறேன் எழுந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது அதுக்கும் ஒரு சாட்சியா இருக்கக்கூடியது நான் தான் அப்படிங்கும்போது அதை தாண்டி அந்த அந்த சாட்சி தான் துரியம்னு பார்த்தோம். அந்த துரியம் இல்லங்கிறத எனக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலண்ணா. இது ஒரு அவஸ்தை என்று சொன்னால், அது ஒரு அவஸ்தைன்னு சொன்னா இந்த அவஸ்தை இருக்கும்போது அந்த அவஸ்தை இருக்காது, அந்த அவஸ்தை இருக்கும்போது இந்த அவஸ்தை இருக்காது. அப்போ மாயையை தான் அவஸ்தை என்ற ஒரு வார்த்தைக்குள் கொண்டு வர முடிகிறது. அப்படி இருக்கும்போது துரியா அவஸ்தா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது அவஸ்தை என்ற வார்த்தைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. ஏன்னா எல்லா நேரத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதனால அது அவஸ்தைன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு எடுத்துக்கோ அப்படிங்கிற 4ஆம் நிலையான துரியம் அப்படின்னு. அதுதான் சிம்பிளா சொன்னேன், சச்சிதானந்தம் சச்சிதானந்தத்தை உணராது அப்படிங்கிறதுனால அது இல்லைன்னு இல்லை, இருக்குதான். ஆனா அது அது இருப்பாகவே இருக்கும்போது அது இருக்குன்னு சொல்லிட்டாலே அது அவுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி துரியாவஸ்தை உண்மையாகவே இருந்தாலும் துரியாவஸ்தையில் இருக்கிறேன்னு நீ சொல்லிட்டானேல நீ அவுட் ஆயிடுவ. நான் துரியாவஸ்தையில் இருக்கிறேன் அப்படின்னா அப்ப நான் வேற துரியம் வேறையா? அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது என்பதற்காக அவன் அவனாக இருப்பான் துரியத்திலே, ஆனால் அதையும் கூட அவன் உணர்பவனாக இருக்க மாட்டான். நான் சச்சிதானந்தத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஃபீலிங் அவனுக்கு இருக்காது என்பதை சுட்டி காட்டியதாக புரிந்து கொள். ஓகே ஓகேண்ணா. அவஸ்தை துரியமும் ஒரு அவஸ்தை அப்படின்னு தானே நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். அதான்டா அது அவஸ்தைன்னாலும் தட் இஸ் தி ட்ரூத். நான் அந்த அவஸ்தையில இருக்கிறேன் அப்படின்ற ஃபீலிங் கொண்டு வந்துட்டேன்னா அவுட்டு. நான் வேற அது வேற இல்ல, அதுவாவே இருக்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் பார்த்தோம்ல, நான் எண்ணுபவன் எண்ணமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டா எண்ணுபவன் கிடையாதுன்னு சொன்னோம்ல, அது மாதிரியா? எண்ணமாக இருக்கிறேன்னு அவன் பொய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோம். எண்ணுபவன் என்ன அனைத்துமாக அவனே இருக்கின்றான் அப்படிங்கிற ஃபீலிங்ல இருக்கிறவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் அகைன் சுரூப மகிமையில் சுரூப சுகத்தில் இருக்கும் போதும் மறுபடியும் ஆரம்பிக்கிறார். சொந்த மகிமையில் நிலை பெற்றிருக்கும் எனக்கு தூரத்தில் இருப்பது என்று எதுவும் இல்லை, அருகில் இருப்பது என்று எதுவும் இல்லை, உள்ளே அல்லது வெளியே என்று எதுவும் இல்லை, பெரியது அல்லது சிறியது என்று எதுவும் இல்லை. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டணும்னா பெஸ்ட் ஆகாயத்தை தான் காட்டலாம், ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா
இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது வந்து பிரம்மம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஆகாயத்தை கூட எக்ஸாம்பிள் காட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க, பட் சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணா சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு தூரத்தில் இருப்பது என்று எதுவும் இல்லை, அருகில் இருப்பது என்று எதுவும் இல்லை. அப்படின்னா டிவாலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பேசலாம். நீ அங்க இருக்க, நான் இங்க இருக்கேன், உனக்கும் எனக்கும் இடைப்பட்ட இடைவெளி, நீ தூரத்துல இருக்க, நான் பக்கத்துல இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசுறோம். இந்த மாதிரி பேசணும் அப்படின்னா டிவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். ஆனா பிரம்ம அவஸ்தையில டுவாலிட்டி இல்லைன்னு இல்லை, ஆனா இருக்கிற மாதிரி இருக்கு, உண்மையில இல்லைன்னு அர்த்தம். சரியா? இப்போ உண்மையிலே எதுவுமே இல்லை அப்படின்னு தான், உலகமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஆகாயத்தை எடுத்துக்கலாம். சரியா? ஆகாயம் அப்படின்னா என்னது? வெற்றிடம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வெற்றிடம் அப்படின்னா அது மட்டும்தான் இருக்கு, அதை தவிர எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ தூரத்தில் இருப்பது அப்படின்னு நீங்க ஆகாயமா நின்று யோசிக்கணும். சரியா? நீங்க ஆகாயம் ஆயிட்டீங்க, நீங்க வெற்றிடமா மாறிட்டீங்க, அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படி கற்பனை பண்ணிட்டு அந்த ஆகாயத்துக்கு தூரத்துல ஏதாவது இருக்கா? ஏன்னா இருக்கிறதே அது மட்டும்தான், ஆகாயத்தை தவிர எதுவுமே இல்லை. நீங்க பாக்குற இந்த உலகம், அந்த பஞ்சகோள்கள், மனுஷங்க, பரம்பர பறவைகள், பட்சிகள், ஆழ்தி ஒருவ நம்பர், இது எல்லாமே ஆகாயத்துலதான் இருக்கு. சோ எல்லாமே ஆகாயத்துலதான் இருக்குன்னு சொல்றதை விட ஆகாயமே எல்லாமா இருக்குன்னு சொன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். சரியா? So it is the only one Akash has been appeared to be many. சரியா? ஸோ எல்லாமே சும்மா நாச்சுக்கும் விதவிதமா தெரியற மாதிரி இருக்கு, ஆனா உண்மையில என்ன இருக்குன்னா ஆகாயம்தான். ஸோ எங்கும் எதிலும் எல்லாமா எங்கும், அதாவது உள்ளேயும் வெளியேயும் மேலேயும் கீழே, எங்க நீ சொல்லுவ? ஆகாயம் அப்படிங்கிற இந்த எக்ஸாம்பிள்ல நீ ஆகாயமா இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு உனக்கு நீ தூரத்துல, இந்த ஆகாயம் வந்து தூரத்துல ஏதாவது இருக்குன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா ஆகாயத்தை தவிர எதுவுமே இல்லை. இன்னொன்னு இருந்தாதான் எதுக்கு எது தூரத்துல இருக்கு, எதுக்கு எது பக்கத்துல இருக்குன்னு எல்லாம் சொல்லவே முடியும் இல்லையா? முழுமையான அத்வைத ஸ்திதியில இருக்கும்போது அங்க இருப்பதே ஒண்ணுன்னு ஆனதுக்கு அப்புறம், அந்த ஆகாயத்தை தவிர எதுவுமே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் தூரத்துல என்ன இருக்கு, பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது என்று புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். சரியா? தூரத்தில் இருப்பது எதுவும் இல்லை, அருகில் இருப்பது எதுவும் இல்லை, உள்ளே அல்லது வெளியே எதுவும் இல்லை. சேம் ஆகாயத்துல எவ்வளவு அழகா புரியுது பாருங்க. சோ உள் வெளி அப்படின்னு ஆகாயத்துல என்ன காட்டுவீங்க நீங்க? ஒரு குடம் இருக்குன்னா ஆகாயம் குடமாவே மாறிடுச்சுன்னா அந்த குடத்துக்கு உள்ள வெளியில அப்படின்னு எல்லாம் நீங்க பேச முடியும். ஆனா இங்க இருக்கிறதே ஆகாயம் மட்டும்தான். குடத்துக்குள்ளேயும் ஆகாயம்தான், வெளியிலேயும் ஆகாயம்தான். இன்ஃபேக்ட் குடம்ங்கிற வடிவமே ஆகாயமாகத்தான் இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும் போது உள்ளே வெளியே அப்படின்னு எல்லாம் நம்மளால ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதுதான் பருவ பிரம்மஸ்வரூபத்தை எங்கும் இருப்பது, எல்லாமா இருப்பது, சுயம் பிரகாசமானது, ஜோதி ஸ்வரூபமானது அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து அதான் எங்கும் ஒரே வரியில சொல்லணும்னா when it is everywhere all these terms are disqualified அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று எல்லா இடங்களிலும் ஒன்று இருக்குமே ஆனால் அருகில், தூரம், உள்ளே, வெளியே, all these words become meaningless அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் ஒன் பெரியது அண்டு சிறியது அப்படின்னு நெக்ஸ்ட் பாயிண்ட் போட்டிருக்காங்க. இந்த ஆகாயத்துல என்னென்னமோ சில விஷயங்கள் பெரியதாக இருக்கின்றது, சிலது சிறியதாக இருக்கின்றது. இந்த பெருசு சிறுசுங்கிறது எது? ஆகாயமே தான் பெருசா இருக்கு, ஆகாயமே தான் சிறுசா இருக்கு. சிறுசா இருக்குன்னா பொய் தோற்றத்துல இருக்கு. இருக்கிறது ஒண்ணு, அது ஆகாயம் மட்டும்தான். அதுவே பொய் தோற்றமாக பெருசா தோற்றம் எடுக்கும், சிறுசா தோற்றம் எடுக்கும். ஒரு ஆணை தோற்றம் அப்படின்னா பெரிய தோற்றம், எறும்பு தோற்றம் அப்படின்னா சிறிய தோற்றம். பட் எல்லாமே தோற்றம் தான். எதோட தோற்றம்னா பிரம்மானந்தத்தினுடைய தோற்றம், ஆன்மாவுடைய தோற்றம் அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது தோற்றத்துல வேணா இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கும்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னா அதனுடைய தோற்றத்துல, அதுவேதான் மாயையா இருக்கு இல்லையா, அதனுடைய மாயையில அப்படி வச்சீங்கன்னா எல்லாமே கூட நான் இருக்குன்னு சொல்லிடுவேன். மாயையில அதுவே தன்னை தூரத்திலும் பக்கத்திலும் இருப்பது போல், ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு தூரமா இருக்கிற மாதிரியும், ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு பக்கமா இருக்கிற மாதிரி. ஒண்ணு ஒரு வீடுன்றது ஒண்ணு இருந்ததுன்னா வீட்டுக்கு உள்ளே இருக்கிறேன், வீட்டுக்கு வெளியே இருக்கேன், இது ரொம்ப பெருசு, இது ரொம்ப சிறுசு. ஆல் தீஸ் திங்ஸ் அப்கோர்ஸ் கேன் ஹேப்பன் ஒன்லி இன் மாயா. எண்ணங்கள்ல இதெல்லாம் நீ பண்ண முடியும், ஆனால் எண்ணமாக இருக்கின்றதோ அது
அது இன்று எதுவுமே இல்லை, அதுவேதான் இங்கே எல்லாமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லும்போது உண்மையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே பொருந்திடும். உண்மை இல்லாத வெறும் தோற்றத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒன்றுதான். அருகில் தூரம் வெளியே உள்ளே பெருசு பெருசு இது எல்லாமே மாயையில வேணா இருக்குமே தவிர, அப்படின்னா என்ன மாயைன்னா மாயைன்னு இல்லவே இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் மாயையில வேணா இருக்கும்ல அப்படின்னா இல்லவே இல்லாததுல என்னத்தை இருக்கும்? இல்லை என்று புரிந்து கொள்வது மிகவும் சுலபமானது. சரியா? ஸோ தேர்ஃபோர் பிரம்மஸ்வரூபத்துக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்த இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல தெளிவுபடுத்தி இருக்கிறதா நம்ம புரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் ஒன் போலாம். என் சொந்த மகிமையில் ஒன்ஸ் அகைன் இந்த சேம் திங் நிலை பெற்றிருக்கும் எனக்கு. வாழ்வோ சாவோ, உலகங்களோ அல்லது உலக பொருட்களோ, மனச்சிதறலோ அல்லது மன அமைதியோ. கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காரு, பார்க்கலாம். மறுபடியும் பிரம்மஸ்வரூபத்தில் லைத்திருக்கும் போது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. வாழ்வோ அல்லது சாவோ. வாழ்றதுன்னா என்ன, சாகிறதுன்னா என்ன? எண்ணங்களின் உற்பத்தி வாழ்க்கை என்றும் எண்ணங்கள் அழிதல் என்பது சாவென்றும் சொல்லலாம். The moment when you are completely eradicate all your thought, deep sleep அப்படின்னு சொல்றோம்ல, இந்த டீப் ஸ்லீப்ல நீங்க இருக்கீங்களா? செத்து போன மாதிரி இருக்கீங்க இல்லையா? போன மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றோம். என்னடா போன மாதிரி தூங்கிட்டு இருக்க அப்படின்னா, because it doesn't know anything at all, doesn't have any consciousness at all. கான்சியஸ் இல்லாம இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேக்கிங் வேர்ல்ட்ல இருக்க கான்சியஸ்க்கும் அதுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது ஸ்லீப் பிளஸ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கான்சியஸ் இருக்கு, ஆனா அது எப்படி இருக்குன்னு உங்களால சொல்லவே முடியாது. இல்லாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி வேணா சொல்லலாம் இந்த கான்சியஸ்னஸ். ஓகேவா? அப்போ இங்கே வாழ்வோ அல்லது சாவோ அப்படின்னு கேட்டிருக்காரு. பொதுவா சாவுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, கான்சியஸ்னஸ் காணாம போகின்ற நிலையை நாம வந்து சாவு அப்படின்னு சொல்லுவோம். கான்சியஸ் எப்பயாவது காணாம போகுமா? ஆக்சுவலி யாருக்குமே சாவு கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? இவன் செத்து போனான்னா இவனுடைய அந்த கான்சியஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு பாடியை தேடி அந்த பாடியோட மறுபடியும் ரீபர்த் எடுத்துக்குது. கான்சியஸ்னஸ் என்றது எல்லாருக்கும், அது ஈவன் சோகால்ட் அஜ்ஞானிஸ்க்கு கூட இருந்துட்டே தான் இருக்கே தவிர அது இல்லாத நேரமே கிடையாது, இல்லாத இடமே கிடையாது. எல்லா நேரங்களிலுமே அந்த கான்சியஸ்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. நீ கற்பனைகளின் எண்ணங்களின் துணை கொண்டு வாழ்ந்தாலும் சரி, எண்ணங்கள் இல்லாமல் இருந்தாலும் சரி, டீப் ஸ்லீப்லயும் ஒரு கான்சியஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. கான்சியஸ்லெஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். வேக்கிங் வேர்ல்டுல கான்சியஸ்னஸ் எல்லாம் சொல்லலாம். ட்ரீம்லயும் ஒரு கான்சியஸோட ஒரு கான்சியஸ் வேலை பார்த்துட்டு தான் இருக்கு இல்லையா? அப்போ இந்த வாழ்வு சாவு அப்படிங்கிறது ரெண்டு கான்சியஸ் சொன்னோம் இல்லையா? ஒன்னு ரூட் கான்சியஸ்னஸ், பேஸ் கான்சியஸ்னஸ், அதுதான் சத்தியம் பிரம்மம் அப்படிங்கிற கான்சியஸ்னஸ். இன்னொன்னு அப்படிங்கிறது ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சொல்றோம், பிரதிபிம்ப உணர்வு அப்படின்னு சொல்றோம். அதுவே தான் ஆனா வேற வேற மாதிரி தென்படுகிறது அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த பிரதிபிம்ப உணர்விற்கு வாழ்வும் இருக்கும், சாபம் இருக்கும். ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ்ல எல்லாமே இருக்கும், இல்லைன்னு சொல்லல. சரியா? அது வாழ்ற மாதிரி இருக்கும், செத்து போற மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஒரு காட்சியாக தெரிகிறது. ஆனால் அனைத்துக்கும் பின்னணியில் பிரம்ம உணர்வு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. நீ அஞ்ஞானியா வாழ்ந்தாலும் பிரம்ம உணர்வு இருக்கு, ஞானியா வாழ்ந்தாலும் பிரம்ம உணர்வு இருக்கு. நீ செத்து போனாலும் பிரம்ம உணர்வு இருந்துட்டே தான் இருக்கு, நீ சாகாம இருந்தாலும் பிரம்ம உணர்வு இருந்துட்டே தான் இருக்கு. அதனால வாழ்வோ சாவோ எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அவர் பிரம்மம் சத்தியம்ங்கிற அந்த கண்டஸ்ட்ல இருந்து பேசிட்டு இருக்காரு, புரிஞ்சுக்கணும். அவருடைய மாயா உலகத்துல அவருடைய மாயா பாடி போகும் வரும் அப்படிங்கிறத நீங்க கணக்கெடுக்காதீங்க. அவர் ஏன் அப்படி சத்தியம்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா, இந்த பிரம்மம் சத்தியம் அப்படிங்கிற பாயிண்டை இன்சிஸ்ட் பண்றதுக்காக இதை பர்டிகுலரா சொன்னதான் நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? உலகங்களோ அல்லது உலக பொருட்களோ இல்லை. கற்பனை தான் உலகமா விரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். கற்பனை தான் இந்த உடம்பு வாழ்ற மாதிரியும் உடம்பு சாகிற மாதிரியும் காட்டிட்டு இருக்குன்னு சொல்றோம். கற்பனையே இல்லாத இடத்துல அப்புறம் உலகம் எப்படி இருக்கும்? ஒண்ணு இல்ல, டீப் ஸ்லீப்லயே நீ கற்பனையை ஸ்டாப் பண்ணவுன்னா உலகம் காணாம போயிடுது. நீயோ டீப் ஸ்லீப்பையும் தாண்டி இருக்கின்ற ஒரு நிலைன்னு சொல்லிட்டோம். அப்படி இருக்கும்போது உலகங்கள் உனக்கு தெரியாது. உலகமே இல்லைன்னா அப்புறம் உலக பொருட்கள் எங்கேருந்து வரும்?
அது என்னது சொல்லணும்னு அவசியமே இல்லை. உலகமே இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் உலகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தேர்ஃபோர் இவை எல்லாமே வெறும் மாய தோற்றம் தான், எண்ணங்களினால் உருவாக்கப்பட்ட தோற்றம். அதனால் அது இல்லை அப்படிங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு சூப்பர் பாயிண்ட் சொல்லியிருக்காரு, மனச்சிதறலோ அல்லது மனமேதியோ அப்படின்னு ஒரு பாயிண்ட். ஸ்ட்ரெஸ், டெப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். மனச்சிதறல் அப்படின்றதுக்கு நம்ம இந்த ஆங்கிலத்துல இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம். யாருக்கு மனச்சிதறல் ஏற்படுகிறது? ஃபர்ஸ்ட் மனம்னா என்ன? எண்ணங்கள். அப்ப எண்ண சிதறல்கள்னு சொல்லலாமா? மன அமைதினா என்ன? எண்ணம் அமைதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம் இல்லையா? அதாவது எண்ணம், சிதறிய எண்ணங்கள் அப்படின்னா குறிப்பா மோகத்தில் இருக்கும் போது புத்தி தடுமாற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த நிலை. ஸோ மனச்சிதறல்கள் யாருக்கு ஏற்படும்னா, இஃப் யூ ஆர் அடிக்டட் டூ மச் அப்படின்னு சொன்னா, அந்த அடிக்ஷன் இருக்கும்போது அந்த மனச்சிதறல்கள் ஆட்டோமேட்டிக்கா இருக்குது. அதெல்லாம் உண்மையிலே எங்க இருக்கு? ஜஸ்ட் மனசுல இருக்குது. அது எப்படின்னா எண்ணங்கள்ல இருக்கு. ஆனா நீயோ எண்ணங்களை கடந்தவன், மனதை கடந்தவன் ஆதலால் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா உனக்கு இல்ல. No matter how suffering, how hard you suffering, it's not for you, it is for your mind அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? மைண்ட்னா என்ன? எண்ணங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வெறும் எண்ணங்கள்ல தான் இருக்கே தவிர உண்மையிலே இல்லை. எதுல? மனச்சிதறல்னு சொன்னாரு. அந்த மனச்சிதறல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு துன்பம் அப்படின்னு வரும். இது எல்லாமே மாயையில இருக்கக்கூடிய அந்த மனதிற்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து மன அமைதியோ இல்லை அப்படின்னு. சரி, இப்ப எந்த ஆசையும் இல்லாமல் இருக்கிற, அமைதியா இருக்கிற, அடிக்ஷன் இல்லை, கொந்தளிக்கின்ற எண்ணங்கள் இல்லை, இந்த தாட்ஸ் எல்லாமே அப்படி அமைதியா இருக்கு அப்படின்னா, தாட்ஸ் இருந்தாலே நாங்க மாயான்னு சொல்லிட்டோம். அப்புறம் அது அமைதியா இருந்தேன்னு கொந்தளித்து கொண்டு இருந்தேன், எனக்கு என்னடா வந்தது? ஐ எம் நாட் தி தாட்ஸ், ஐ எம் நாட் தி மைண்ட். மனமே நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அந்த மனசு கொந்தளிச்சிட்டு இருக்கோம், அந்த மனசு அமைதியா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம வேற மாதிரி சொல்லணும்னா, அந்த கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற மனதை அறியாமை வேஷம்னு வேணா வச்சுக்கோங்களேன். மனச வேஷம் தானே சொல்லுவோம். இப்ப அறியாமை வேஷம்னு வச்சுக்கோங்க. இங்க இந்த அமைதியான மனம் சொல்லுவாங்க, ஞான வேஷம்னு வேணா வச்சுக்கோங்க. சரியா? ஞானியினுடைய மனம் அமைதியாக இருக்கும், ஆனால் அஜ்ஞானியுடைய மனம் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். பட் எதுல மனசுனாலே வேஷம்னு ஆயிடுச்சு, அப்புறம் என்னத்த நீ டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட போற? அவன் வில்லன், ஹீரோ, ரெண்டு வேஷம் தானடா. சோ தேர்ஃபோர் வேஷம் என்ற அடிப்படையில இந்த ரெண்டு இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன அவர்பாட்டுக்கு மனச்சிதறலும் இல்லை, அமைதி இல்லைன்னு சொல்லி, சிதறல் இல்லை பரவாயில்ல, அமைதி இருக்குன்னு சொல்ல வேணாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி வேஷம் தான். ஹீரோ வேஷம் போட்டாங்க, வில்லன் வேஷம் போட்டாங்க. அவன் அமைதியான மனம் ஹீரோ வேஷம் வச்சுக்கோ, சிதறல் கொண்ட மனம் வில்லன் வேஷம் வச்சுக்கோ. பட் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ஆனா அதெல்லாம் ஆத்மஸ்வரூபத்துல இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே போறோம். ஓகேவா? ஸோ இந்த பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கும் போது வாழ்வும் இல்லை, காவம் இல்லை, உலகங்கள், உலக பொருட்கள் இல்லை, மனச்சிதறலும் இல்லை, மன அமைதியும் இல்லை. அந்த ஃபைனல் ஒன், எனக்குள்ளேயே நிலைத்திருக்கும் எனக்கு வாழ்க்கையின் 3 இலக்குகளை பற்றிய யோகத்தை பற்றியோ அல்லது அறிவை பற்றியோ பேச வேண்டிய அவசியம். இன்னும் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா சொல்லணுமோ சொல்லிட்டே போறாருன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையின் 3 இலக்குகள் அப்படின்னா அறம், பொருள், இன்பம், யோகம், அறிவு. ஸோ இதெல்லாம் அஷ்டாவக்ர கீதையில அந்த ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல, அதுக்கு முன்னாடி சாப்டர்ல எல்லாம் அஷ்டாவக்ரர் மீண்டும் 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 வலியுறுத்தின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டூ நாட் ஒர்க் அப்படிங்கிறது தான். உனக்கு வேலையை, கர்மத்தையே செய்யாது, அறமான கர்மத்தை கூட செய்யாது, தர்மமான காரியத்தை கூட செய்யாது, நீ என்ன பண்ணாலும் ஒட்டி கொண்டா அந்த ஈகோ எதுவுமே பண்ணிடாதே என்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா சுட்டி காட்டியதை நீங்க நினைவுக்கு கொண்டு வாங்க. அதே மாதிரி பயிற்சிகளை கண்டிக்கின்றார் அப்படின்னு நான் சொன்னேன். தியானம் பயில்வது இன்பம்தான். ஸோ நீ என்ன பிராக்டிஸ் பண்றியோ கண்டிப்பா அதுவே உனக்கு இடைஞ்சலா தான் இருக்கும் அப்படின்னு வேற நம்ம பார்த்தோம். சரியா? ஏன்னா எல்லாருக்குள்ளயும் ஈகோ தொலைக்கிறது இல்லை. நான் தியானம் பண்ணேன், நான் நாளைக்கு 10 மணி நேரம் தியானம் பண்ணுவேன், நான் யாரு தெரியுமா அப்படின்னு தியானம் பண்ணிட்டு அதுல ஒரு எதோ ஈகோ அழிக்கிறதுக்காகவே நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்போம். ஆனா அதை பண்ணிட்டேன்னு ஒரு ஈகோ உட்கார்ந்துருக்கும் பாருங்க. இந்த கொடுமை என்னன்னு போய் சொல்றது. ஸோ தேர்ஃபோர் அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, பிராக்டிஸே பண்றது இல்லை, நான் தான் ஞானின்னு ஆயிடுச்சு, அதுக்கு எனக்கு இதுக்கு பிராக்டிஸ்,
ப்ராக்டிஸ் பண்றதே ஒரு ஈகோவா மாறிடுதுங்க. நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்களா, ஞானமே கேட்காதவங்களுடைய ஈகோவை விட ஞானம் கேட்டவங்களுக்கு ஈகோ பன்மடங்கா அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு வேதனையான உண்மையை சொல்ல வேண்டியதுதான் இருக்கு. எனிவே ஸோ தேர்ஃபோர் இங்கே எனது வாழ்க்கையில் 3 இலக்குகளை பற்றியோ யோகத்தை பற்றியோ அல்லது அறிவை பற்றியோ, இங்க அறிவை என்பது ஞான யோகம்னு வச்சுக்கோங்க, தத்துவ அறிவு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு ஞான யோகமும் வேண்டாம், எனக்கு தியான யோகமும் வேண்டாம், எனக்கு அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற கர்ம யோகமும் வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எந்த யோகமும் வேண்டாம்டா, நான் நானா இருந்துட்டு போறேன் என்ற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் பிரம்மஸ்வரூபத்தில் லயிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இன்னுமே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. சும்மா இருப்பதுவே சுற்றற்ற பூரணம் என்று எம்மால் அறிதற்கு எளிதோ பராபரமே என்று பாடிய தாய்மானவரின் பாடல் தான் நினைவு வருகிறது. இட்ஸ் சச் அன் ஈஸி திங். அப்ப இன்னும் பண்ணாம இருந்தேன்னா நீ எங்க இருக்க அப்படின்னா பிரம்மத்துல இருக்க, நீ நினைக்கிறது தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். ஸோ தேர்ஃபோர் இதை நம்ம அழகா புரிஞ்சுப்போம். லெட் அஸ் நாட் மிஸ் இட். இந்த 19வது அத்தியாயம் இப்போது நிறைவடைகிறது. அண்ட் ஒன் மோர் சாப்டர் இஸ் லெஃப்ட். அதை ஒரு 10-13 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்லோகம். அதை நாளைக்கு நான் பார்க்கலாம். ஓகேண்ணா. ஓகே தென் see you ஆஃப்டர்நூன். ஏதாவது ஒரு மத்தியானம் மகாராஜ் கூப்பிட்டு இருக்காரு, வந்துருவேன் நினைக்கிறேன். அதுக்குள்ள ஏதாவது கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருங்க, நான் கேள்வி கேட்டு வைக்கிறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணணும். ஓ பண்ணலையா?